ஒரு ஒருத்தரை உட்கார வச்சு அவங்கள வந்து ஒரு போசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா அவங்க டைரெக்டாகவே வந்து ஒரு அப்சர்வேஷன் ஸ்டடி வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றதை இந்த ட்ராயிங்லேயே கூட நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வரையும் போது ஒரு ட்ராயிங்கில் இவங்களே வரைஞ்சி அதுக்கான ஷேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ்க்கு வந்து ஒரு 3 டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கலரிங் மாதிரி ஃபில் பண்ண முடியாது. யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு டார்க்கான ஒரு ஷேடோ ரேஞ்ச் கொடுக்குறோம், ஒரு திக் டோன், அதாவது ஒரு மீடியம் கலர், அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர், அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா ஸோ இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 3 டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து என்னென்னா இவங்களே வந்து அவங்களோட கேரக்டர் ஓனாக டிசைன் பண்ணி அவங்களோட செட்டை கூட அவங்க டிசைன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் ட்ரைனிங் தான் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவலில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங்காகவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே டிஜிட்டல் பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பேசிக்காக வந்து ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் என்னென்னா ஒரு கலர் ஆஸ்பெக்ட்ஸ், கலர் தியரி பற்றி படிக்கலாம். அதே மாதிரி கம்போசிஷன், ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கணும், அதே மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஷேப் கிரியேஷன்ஸ், அதுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து எப்படி நம்ம ரீடச் பண்ணுறது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எடுத்து நம்ம எப்படி கலர் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஸ்பாயிலான பிக்சர்ஸ் எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டாக வந்து பேசிக்காக நாங்கள் வந்து இங்கே சொல்லிக் கொடுப்போம். இந்த லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து மேட் பெயிண்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் என்னென்னா இப்போது ஃபிலிம்லலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸில் வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்கை அப்புறம் வந்து என்னென்னா ஒரு மவுண்டைன் இருக்க மாதிரி நடுவில் ஒரு ஃபாக் எஃபெக்ட்லாம் இருக்க மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஒரு 3D மாடல் வந்து பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணி அதை ஒரு க்ளீன் பிளேட்டாக நம்ம வந்து பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். ஸோ லேயர் பை லேயராக நம்ம வச்சுட்டு ஸோ ஃபோர்க்ரவுண்ட்லேயும் ஒரு மிட் கிரவுண்ட்லேயும் வந்து நம்ம ஒரு லைவ் ஆக்ஷன் கேரக்டர் வச்சு ஃபைனல் காம்போசிட் நம்ம பண்ணோம்னா ஸோ ஒரு சினிமாவோட எஃபெக்ட் நமக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக இப்போ அவதார்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக வந்து ஃபோட்டோஷாப் ஒர்க் தான் நிறைய பண்ணியிருப்பாங்க, இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தும் நம்மளால் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு ஹேண்ட் பெயிண்டிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸை தான் வந்து இவங்க கற்றுட்ருக்காங்க இங்கே. சார் இப்போ சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலை வாய்ப்புல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்ட் டைம்ல படிக்கலாமா? ஸோ அது பிகின்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த அனிமேஷனோ இல்லை விஷுவல் எஃபெக்ட் கோர்ஸை நம்ம வந்து பார்ட் டைமாக படிக்கலாம். சில பேர் வந்து என்னென்னா இது ஒரு பேஷனாக இருக்கும், வந்து ஒரு அனிமேஷன் படிக்கணும், விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து பெருசாக சாதிக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து பார்ட் டைமாக படிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 hours to 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே எடுக்கிற கிளாஸஸ் வந்து நீங்கள் வீட்டில் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மார்னிங் டைமில் வந்து நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை வேலைக்கு முடிச்சதுக்கப்புறம் கூட ஈவினிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஸோ டெஃபினட்டாக உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். சார் பொதுவாக பிகின்ஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பிகின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிகேம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து க்ரீன் மேட் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போ எப்படின்னா ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு எபிசோட் பண்ணுற ஒரு விஷயங்களில் கூட ஒரு க்ரூ இருப்பாங்க. க்ரூ மெம்பர்ஸ் வந்து என்னென்னா லைட்டிங் வந்து செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போது இங்கே கூட க்ரீன் மேட் வந்து தனியாக ஒருத்தங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி கேமரா செட்டப் ஒருத்தர் பண்ணுறாரு. அப்புறம் லைட்டிங் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து மாடல் உட்கார வச்சுட்டு இந்த 3 பாயிண்ட் லைட், 4 பாயிண்ட் லைட் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இப்போது டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்தோன்னா இந்த நியூஸ் ரீடிங் பேக்ரவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஜி இருக்கும். யூஸ்வலாக இதெல்லாம் எல்லாமே க்ரீன் மேட் அண்ட் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணி அந்த கலரை வந்து அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேக் ட்ராப் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இங்கே பிகேம்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சார் இப்போ ரிலையன்ஸ் பிகின்ஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி இடத்துலலாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? இங்கே விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். இப்போ விஷுவல் எஃபெக்ட் படிக்கிறவங்க பேசிக்காக வந்து அது ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக போகலாம், இல்லைனா வந்து 3D காம்போசிட்டர், மேட்ச் மூவிங் ஆர்டிஸ்ட், க்ளீன் பிளேட் ஆர்டிஸ்ட். இப்போது அனிமேஷன் படிக்கிறவங்க வந்து ஒரு கேரக்டர் அனிமேட்டராக போகலாம். ஒரு மாடலிங் படிக்கிறவங்க கேரக்டர் மாடலர், ஒரு செட் மாடலர், வெஹிக்கல் மாடலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இப்போ மற்ற ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு டெக்னிக்கல் அனிமேஷன் கூட வந்து ஒரு டைனமிக் சிமுலேஷன், இந்த பைரோ டெக்னிக்ஸ் மாதிரி வந்து ஒரு வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வாட்டர் சிமுலேஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணால் கூட டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன ஏரியா வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஜாப் ஆஸ்பெக்ட் இருக்கும்.
யூஸ்வலாக இங்கே எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால இதை வச்சு அவங்க ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெவலப் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஜாப் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லும்போது இப்போது நாட் ஓன்லி சென்னை, இப்போ வந்து மும்பை, பூனே, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல கூட வந்து ஜாப்ஸ் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். இப்போது நம்மளோட ப்ராக்டிக்கல் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் சேலரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 10,000 to மேக்ஸிமம் 25 வரைக்கும் ஆஸ் எ ட்ரைனிங்க்கு கிடைக்கும். அகெயின் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த பிகின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் இஸ் நாட் மோர் இன்டு தியரி ஆஸ்பெக்ட். இது நாங்கள் வந்து அதிகமாக இங்கே ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக வந்து மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கேள்விகளை போன், லெட்டர், இமெயில் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.